ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம். இது லேனா டயர் டூல்ஸ் யூடியூப் சேனல். இன்றைய பதிவில் என்னுடைய டயர் கம்பெனியில் நாங்கள் டயர் எடுக்கிறத நீங்கள் லைவாக பார்க்கலாம். நாங்கள் ரொம்ப நாளாகவே 12 வருஷமாக டயர் நம்ம ரீமோல்டு பண்ணி கொடுத்துட்ருக்குறோம். டயர் ரப்பர் ஹை கிரேடு ரப்பர் யூஸ் பண்ணி நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். டயர் நீங்கள் பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும், கண்ணாடி மாதிரி இருக்கும், வலுவலுன்னு இருக்கும். ரப்பர் குவாலிட்டி ரொம்ப ஹை கிளாஸ் ரப்பர். கேரளாவில் ஒரிஜினல் ரப்பர் நம்ம வாங்கி நம்ம பட்டன் போட்டு கொடுத்துட்ருக்குறோம். டயர் ரீமோல்டு பண்ணினதே தெரியாது, அந்த அளவுக்கு சைடெல்லாம் ஃபினிஷிங்காக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், சைடு எப்படி ஃபினிஷிங்காக இருக்குன்னு பாருங்கள். எங்கள் டயரில் லேனா அப்படின்னு பிரிண்டிங் அடிச்சிருக்கோம். இது எல்லு, இது இ, இது என்னு, இது ஏ. லேனா நம்ம சீல் இந்த டயரில் போட்டிருக்கோம். இது எம்ஆர்எஃப் கம்பெனி டயர். அதில் நம்ம ரீமோல்டு பண்ணியிருக்கிறோம். இதான் இந்த ஒரு டயர் மிஷினுக்குள்ளார இருக்குது. இந்த மிஷினில் இருக்க டயரை நான் இப்போ எடுத்து காமிக்கிறேன் உங்களுக்கு. இது 300க்கு 17. இந்த பஜாஜ் குரூப்பில் இருக்குல்ல, அந்த வண்டிக்கான பேக் பட்டன் டயரு. இந்த பட்டனுடைய டெப்த்து அதிகமாக இருக்கும். இங்கே பார்த்தீங்க அப்படின்னாக்க இந்த டெப்த்து இருக்குது பாருங்கள், உள்ளே இருக்க டெப்த்து, பட்டனுடைய டெப்த்து ஆழமாக இருக்கும். ஒரிஜினல் டயரில் என்ன ஆழம் இருக்கோ அந்த அளவுக்கு இந்த அளவு 8 mm 9 mmக்கு டெப்த் இருக்கும். ஆனால் மற்ற டயர்களெல்லாம் நீங்கள் இந்த ரீட்ரேடிங் பண்ணி விலை கம்மியாக விற்கிற டயரில் இந்த அளவுக்கு டெப்த் இருக்காது. அதோடு இல்லாமல் ரப்பரோட குவாலிட்டியும் மாறும். இது ஃபினிஷிங் இருக்கும். இந்த அளவுக்கு ஒரு புது டயர் மாதிரி நம்ம செய்து கொடுக்குறோம். இது 2.75க்கு 17 ஃப்ரண்ட் பட்டன் டயர். இது இங்கே இருக்குது, இது இங்கே போட்டு வச்சுருக்கிறோம் பாருங்கள். இதெல்லாம் நம்ம ரப்பர் இந்த மாதிரி உரசணும். முதல்ல உரசிட்டு டயரை இது எம்ஆர்எஃப் டயர் தான், இதை உரசுவாங்க. இந்த மாதிரி உரசி இதில் சொல்யூஷன் கோட்டிங் கொடுக்கணும். கோட்டிங் கொடுத்து இந்த மாதிரி ரப்பர் போடணும். இந்த மாதிரி ஒரிஜினல் ரப்பர் போட்டு முடிச்சுட்டு அதை நம்ம மிஷினில் தூக்கி வச்சிங்கன்னா இந்த மாதிரி ரப்பர் வரும். அதை நீங்கள் இப்போ மிஷின்லேருந்து எடுக்கிறத நீங்கள் லைவாக பார்க்கலாம். இந்த வாங்க அப்படி. இந்த ஃப்ரண்ட் பட்டன் டயர் தான் இந்த மிஷினுக்கு உள்ளார இருக்குது. இப்போ இந்த நான் உங்களுக்கு எடுத்து காமிக்கிறேன் லைவாக, வாங்க. இப்போ மிஷினில் இந்த டயர் இருக்குது பாருங்கள். இது டைட்டாக இருக்கும். ரப்பர் 8 mm நம்ம வச்சு வைக்கிறோம். இந்த எடிட்டில் முத்துக்கிக்கோங்க. இதான் மிஷினில் இப்போ நம்ம டயரை வெளியே எடுக்கிறதா பாருங்கள். இங்கே தான் இருங்க.
காற்றை நம்ம ஃபுல்லாக பிடிச்சி வச்சோம் அப்படின்னாக்க டைட்டாக இருக்கும். டயர் வந்து லைஃப் நல்லா கிடைக்கும், ரொம்ப நேரத்துக்கு கிடைக்கும். இது மாதிரி ஒரு ஒரு தரமும் டயரை வெளியே எடுத்து வச்சோம்னா நம்ம இந்த மாதிரி காற்றை பிடிக்கணும். பிடிச்சோம்னா தான் லைஃப் நல்லாயிருக்கும். இது எல்லாமே வந்து நம்ம கம் ரப்பர் போட்டு யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிறோம். இதுதான் வந்து ரப்பரு. இதில் வந்து பின்பக்கம் வந்து கம் இருக்கும். இப்படி உரிச்சோம்னா தெரியுது பாருங்கள், கம் இருக்கும். இந்த மாதிரி கம் ரப்பர் வந்து விலை கூட. இதில் கம் இல்லாமையும் ரப்பர் வருது. அதுக்கு பேர் வந்து பெங்களூர் ரப்பர்னு பேர், காயிலாங்கடை ரப்பரு. அதாவது பழைய டயர் அப்புறம் ஒன்றா கொட்டி அரைச்சி அந்த பழைய ரப்பரை அரைச்சி வரக்கூடிய கூழில் இருந்து செய்யக்கூடிய ரப்பரும் இருக்குது. அது வந்து விலை கம்மி. அதெல்லாம் போட்டாங்கன்னா விலை உங்களுக்கு கம்மியாக கொடுப்பாங்க. இது வந்து நம்ம இந்த மாதிரி ஒரிஜினல் ரப்பர் போட்டு வாங்கக்கூடிய எங்கள் டயரை வந்து மார்க்கெட்டிங் பண்ணுறதுக்குலாம் ரொம்ப பேர் கிடையாது. நாங்கள் ஒரு சிலர் தான் அது மாதிரி போட்டு கொடுத்துட்ருக்கோம். இது வந்து ரொம்ப வித்தியாசம்லாம் இருக்காது. ஒரு 100 ரூபா தான் வித்தியாசம் வரும். காயிலாங்கடை ரேட் எடுக்கும் இதுக்கும் உள்ள வித்தியாசம். ஆனால் நீங்கள் நல்ல டயர் எங்கே கிடைக்குதுன்னு கேட்டு வாங்கிக்கணும். எங்கக்கிட்ட டயர் இருக்குது. டயருடைய விலை வந்து 500 ரூபா வருது. பழைய டயரை கொடுத்துட்டு வாங்கிட்டு போகணும். பழைய டயர் இல்லை அப்படின்னா டயருக்கு ஒரு 50 ரூபா வந்து நாங்கள் கேட்போம். கொடுத்துட்டு நீங்கள் வாங்கிக்கணும். எடுத்துக்கிட்டியா? இதான் வந்து 2.25 18 பேக் பட்டன் டயரு. இது வந்து இப்போ பேக்கில் போட்டுக்கலாம், கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பட்டன். இதுவுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டெப்த் அதிகமாக இருக்கும். இது வந்து கேரளாவிலேருந்து ஒரிஜினல் ரப்பர் பால் வாங்கி நம்ம வந்து இந்த மாதிரி ரீமோல்டு பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். இது வந்து டயர் நல்லாயிருக்கும், லைஃப் நல்லா கிடைக்கும். உள்ளுக்குள்ளே வந்து எந்த குத்து எதுவுமே இல்லாமல் நீட்டாக இருக்குது பாருங்கள் உள்ள டயர். அதே மாதிரி பீடு பாருங்கள், பீடு இந்த பாருங்கள், பீடை பாருங்கள். இந்த பீடில் எந்த கடிப்பும் இல்லாமல் இருக்கும், நீட்டாக இருக்கும். இது வந்து மோல்டு வந்து ரொம்பவும் வந்து ஒரிஜினல் மோல்டு, நல்லா அழகாக இருக்கும் பாருங்கள் பட்டன். இது மாதிரிலாம் வந்து டயரு எங்கேயுமே போய் போட்டு கொடுக்குற மாதிரி யாரும் தெரியல. இது வந்து குவாலிட்டி நல்லாயிருக்கும். ரப்பர் வந்து அவ்வளோ தூரத்துக்கு உங்களுக்கு வாழைப்பழம் மாதிரி மெழுகு மாதிரி ரப்பர். மோல்டில் வந்து டைட்டாக இருக்கும். அதை எடுக்கிறது கொஞ்சம் குத்தி விடணும். குத்தி விட்டினாக்கா நல்லா எடுக்கிறது கொஞ்சம் ஈஸியாக. இப்போ வந்து காற்று பிடிச்சிங்கன்னா நல்லா வந்து உப்புன மாதிரி இருக்கும் டயர்.